வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை கொஞ்சம் அதிகம் தான். கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பிச்சிப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் 1 கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வந்தி மஞ்சள் 1 கிலோ 250 ரூபா. செவ்வந்தி வெள்ளை 1 கிலோ 260 ரூபா. சாமந்தி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 150 ரூபா. கக்காட்டான் பூ கிலோ 350 ரூபா. தாமரைப்பூ 1 10 ரூபா. செம்பருத்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. விசிறிமல்லி 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து 1 கிலோ 120 ரூபா. தவனம் பூ 1 கிலோ 150 ரூபா. துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருதாணி பூ 1 கிலோ 200 ரூபா. மாதவி பூ 1 கிலோ 180 ரூபா. கோழிக்கொண்டை பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பார்வதி பூ 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செம்பக பூ 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. திப்புளி பூ 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களை நீங்கள் மொத்த விலை கடைகளில் 4-5 கடைகளில் விலை விசாரித்து பூக்கள் எங்கே பார்க்கறதுக்கு புதுசாகவும் விலைக்குறைவாகவும் சொல்கிறாங்களோ அந்த கடைகளில் அதிகமாக வாங்கினீங்கன்னா உங்களுடைய செலவுகளை குறைக்க முடியும். உங்களுக்கு பூ கெட்ட தெரியும் அப்படின்னா மொத்த விலை கடைகளில் உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து வீட்டில் பூவாகவும் மாலையாகவும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் குறையுங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. டெய்லியுமே காலையில் விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள், பழங்கள், பூக்களோட விலை வீடியோ வெளிவரும். அதை பார்த்து நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ வந்து பொருட்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய செலவுகளை பாதியாக குறைச்சிக்கிற முடியும், லாபத்தை அதிகரிச்சுக்கிற முடியும். நாளைக்கு பூக்களோட விலைகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எந்த பூ வாங்கினா விலை அதிகமாக இருக்கும், எந்த பூவோட விலை குறையுதுன்னு பார்க்கலாம்.